இதனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்காதீங்க சரிங்களா? யார் எங்க போனா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்தா இதை பத்தி கேளுங்க. இவ்வளவு பேர் தேமுதிக நோக்கி வந்திருக்காங்கன்னு கேளுங்க. இதை கேட்க மாட்டேங்க. முருகர் பக்தர் மாநாடு தமிழகத்துல தாக்கம் அதிகமா இருக்கு. எல்முருகன் தெரிவிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்பிக்கை கடவுள் பக்தி எல்லாம் ஒவ்வொருத்தர் நம்பிக்கைங்க. அதை அது நம்பிக்கை ஏற்பட நீங்க அவ்வளவு லட்சம் பேர் கோடி பேர் நீங்க போயிருக்காங்க. அதை ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பாக்குறோம். அந்த நம்பிக்கைக்கு நம்ம சொல்றது பக்த பெருமாள் நல்லபடியா வேண்டிட்டு எல்லாம் வீடு திரும்பணும். அதுதான் நான் இத்தனை வருஷமா முருகரை பத்தி பேசல, இப்பதான் பேசலாம் சொல்லிட்டு சீமான் தெரிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு கருத்துக்கும் யார் யார் என்ன சொல்றோம்னு பாக்கல. தைப்பூசம் எல்லாருக்கும் வருஷம் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. கந்த சஷ்டி கவசம் எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆறுபடை வீடுக்கு எல்லா செவ்வாய்க்கிழமை கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க. யார் முருகரை பத்தி பேச எனக்கு தெரியல. அது அண்ணனோட கருத்து. அது நான் சொல்ற விருப்பம். கூட்டணி எல்லாமே வருங்காலத்துல சொல்றோம்னு பொதுச் செயலர் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விக்கு அப்புறம் இதுக்கு பதில் வரும். சரிங்களா? எங்க போயிட்டாங்க? சும்மா இதை கேட்கணும்னா கேட்க முடியாது. அதெல்லாம் சும்மா நீங்க இதை கேட்கணும்னா கேட்க. இதனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்காதீங்க சரிங்களா? யார் எங்க போனா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்தா இதை பத்தி கேளுங்க. இவ்வளவு பேர் தேமுதிக நோக்கி வந்திருக்காங்கன்னு கேளுங்க. இதை கேட்க மாட்டீங்க. இவ்வளவு கோடி எவ்வளவு பேலன்ஸ் நீங்க பாக்குறீங்களா? ஏன் இல்லன்னு கேக்குறீங்க? யார் போனாங்க? யாரும் எங்கேயும் போகல. இப்ப கூட இருக்க விசுவாசத்தை சுத்தி பாக்குறீங்க. இந்த விசுவாசம் 2026 2026 தேர்தலில் இந்த விசுவாசம் கோட்டைக்குள்ள போகும்.